பல்வேறு சித்தர்களும் ஞானிகளும் நிழலுருவாக இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரம நிழலில் அடியேனுக்கும் இன்றைய தினம் இந்த உடல் கிடக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இந்த ஆசிரம சமூகத்தினருக்கு நன்றி பாராட்டி அவர்களை பணிந்து போற்றி திருமுருகன் உதிர்த்தனை உலகமைய என்ற விளைய பொருளிலே இவருடைய சிந்தனையை இந்த நேரத்திலே கொண்டு நடத்துவதற்கு பெருமானுடைய அருளாசி கைகூடியிருக்கின்றது. என்னுடைய சைவத்திலே தோற்றம் அவதாரம் என்கின்ற சிந்தனைகளுக்கு அப்பால் உதிர்ப்பு பிறப்பு என்கிற நிலையை காட்டிய இறையுருவ கொள்கை என்பது தனித்துவமானது. சிவன் சைவத்தினுடைய மேலான தெய்வமாக முழுமுதற் கடவுளாக முதற் பொருளாக எங்கும் வியாபித்திருப்பவராக அவர் அனைத்தும் அறைக்கும் காத்தும் படைக்கும் அருள் தெய்வமாக நிலை பெற்றிருக்கின்ற தன்மை சைவத்தினுடைய அடிப்படை சமநிலை. இந்த தன்மையை சைவம் போற்றுகின்ற சிவ தரத்துவத்தினுடைய இன்னொரு படிநிலை வடிவமாக தன்னுடைய சமயம் உங்களுக்கு வழிபாட்டில் இருக்கின்ற நெருக்குறைதான் ரூப வழிபாடு. அறுவகை சமயங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு அப்பாலே சைவத்தில் சிவனுக்கும் முருகனுக்கும் வரையிலான வேறுபாடு என்பது தற்காலிகமானது. இந்த தன்மையிலே தான் எங்களுக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்திலே பெருமான் முருகப்பெருமானுடைய தோற்றத்தையும் அவருடைய அருள் செயல்களையும் அவருக்கு கட்டமைத்து சென்றிருக்கின்ற தன்மையை நாங்கள் சைவத்தினுடைய அடிப்படை நிலைகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெய்சமரில் அஞ்சேரெனவே தோன்றும், ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் என்பது எங்களுக்கு இந்த தத்துவங்களுடைய அடிப்படையை எடுத்துச் சொல்லுகின்ற அருமையான பரம்பாடல்கள். பொதுவாக பெருமான் ஈசனுக்கு 5 முகங்கள், ஈசான், தட்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்று சொல்லப்படுகின்ற 5 முகங்கள் ஈசனுடைய முகங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். அதனால்தான் நாங்கள் அந்த 6 முகம் என்று அழைத்துக் கொள்கின்றோம். அது எங்களுடைய உருவ வழிபாடுகளிலிருந்து சித்திரங்கள் வரைக்கும் இங்கே இந்த மண்டபத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அத்தனை உருவங்களையும் அதை நாங்கள் நேராக கண்டு கொண்டிருக்கின்றோம், ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 5 முகத்தை நினைத்தால் அங்கு 6 முகம் தோன்றும், 6 முகத்தை நினைக்கின்ற இடத்திலே 5 முகம் தோன்றும். நமசிவாய வேறு, சரவணபவ வேறு அல்ல, சிவன் வேறு, முருகன் வேறு அல்ல, 2 ஒன்றே. அந்த வெளிப்பாட்டிலே நெஞ்சமறையில் அஞ்சேரவே தோன்றும். நாங்கள் இடர்படுகின்ற இடத்திலே எங்களுடைய மனம் சஞ்சலப்படுகின்ற இடத்திலே, எங்களுக்கு யுத்தம் தோன்றுகின்ற இடத்திலே, நாங்கள் பயன் கொள்கின்ற இடத்திலே அத்தனை இடங்களிலும் அவனுடைய அடையாளமாக வேண்டி நின்று எங்களை காத்திருக்க நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆதி ஆலயங்களில் அத்தனையிலும் கருவிலே நீச்சிருந்து அருள்பாலிக்கின்றனர் முருகனுடைய அடையாளமாக வேண்டி ஊற்றினான். அது தங்களுடைய பரம்பெரும் 6 படை வீடுகளாக இருக்கலாம், அல்லது வீரத்துடைய பரம்பெரும் ஆலயங்களாக அடையாளப்பட்டிருக்கிற நல்லூர் முருகன், செல்லச்சேரி முருகன், அன்னூர் முருகன், கதுகாக்கம் சொல்லி நாங்கள் நடந்து கொண்டு போகின்ற பொழுது அத்தனை இடங்களிலும் முருகனுடைய உருவாக வேறு என்று சொல்லி தனித்துவமான ஒரு இடத்தை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த முருகனை முருகா என்று நாங்கள் ஒரு கணம் நினைத்தாலே போதும். ஓடுகின்ற இயந்திர வாழ்க்கை சொல்லி சிந்திக்க நேரம் இல்லாமல், செயல்பட நேரம் இல்லாமல், சாப்பிட நேரம் இல்லாமல், கணவன் மனைவி பிள்ளைகளை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் பறந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையிலும் நாங்கள் 100 முறை 1000 முறை அல்லது 1000 வேறுபட்ட திருநாமங்களை சொல்லித்தான் அதை வழிபட வேண்டும் என்றதல்ல. முருகா என்கின்ற அந்த நாமத்தை ஒருவால் நினைத்தாலே அவனுடைய எதிர்காலம் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக அமையும் என்பது அந்த பாடலுடைய உட்கிழக்கை. இந்த முருகப்பெருமான் என்னுடைய சங்க இலக்கியம் அடையாளப்படுத்துகின்ற பிரபா யாக்கை பெரியோர். யாக்கை என்றால் உடல். பிறப்பில்லாத உடல் இல்லாத பெருந்தெய்வமாக அடையாளப்படுத்தப்படுகிற பெருமான்
பெருமானுடைய தோற்றமாக அருமுகச் செல்வராக வந்து உதித்தனன். இன்றைய காலத்திலே எங்களுடைய சமய கொள்கைகள் கோட்பாடுகளுடைய தெளிவின்மையாலே நாங்கள் மாயைக்குள்ளே சிக்குன்று அழகு கொண்டிருக்கின்றோம். நல்ல உதாரணம் நேற்றைய நாள். நேற்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி. என்னுடைய தெய்வங்களினுடைய நாள் நட்சத்திரங்களுடைய தன்மையிலே இறைவனுடையதான அனுக்கிரகங்கள் இறைவனுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கு இடையிலான தொடர்பு எந்த இடத்திலே அந்த இறை அணுசக்தி அதிகமாக இருக்கிறதோ அந்த நாள் அந்த நட்சத்திரம் இறைவனுக்குரியதாக ஒதுக்கப்பட்டிருக்கு. நான் சைவத்துடைய சொல்றேன். அது வருடங்கள் தோறும் மாதங்கள் தோறும் அந்த நாள் சிறப்புக்குரியது. விநாயகருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு கார்த்திகை, கிருத்திகை, சிவனுக்கு திருவாதிரை என்று சொல்லி அந்த நட்சத்திரங்களை நாங்கள் இறைவனுக்குரிய தினங்களாக எங்களுடைய மூதாதையர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அந்த நாளிலே அந்த அணுசக்திகளுடைய பேராற்றல் இன்னும் பெருக்கமாக இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் வருடத்திலே ஒரு நாள் கூடுகின்ற அந்த நாள் அந்த பேரழிவு சக்தியினுடைய ஆற்றலை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்வதற்குரியதான அற்புதமான நாளாக அமைந்திருக்கும். எங்களுடைய சிற்றறிவு இன்று எப்படி அதை கற்றுக் கொடுக்கின்றது என்று சொல்லி சொன்னால், ஆன்மாவுக்கு உடல் கொடுத்து பிறப்பெடுத்து உணர்கின்ற எங்களைப் போல பிறப்பில்லா பேரின்பநிலையிலே பேருநிலையிலே இருக்கின்ற இறைவனையும் அந்த சிற்றறிவுக்கு உட்படுத்தி அந்த நிலைக்குள்ளே இறக்கி ஹாப்பி பர்த்டே பிள்ளையார், ஹாப்பி பர்த்டே முருகன் என்று சொல்லி நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்கின்ற அளவுக்கு எங்களுடைய சிற்றறிவு சிந்தனை மாற்றி இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த புலகன் குடும்பங்கள் வாட்ஸ்அப்புகளிலும் பேஸ்புக் பக்கங்களில் நாங்கள் போய் பார்த்திருந்தால் ஹாப்பி பர்த்டே பிள்ளையார் என்ற போஸ்ட் அதிகமாக இருந்தது. இறைவன் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் என்கின்ற அடிப்படை சிந்தனைகளை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இன்றைய சமுதாயத்தினர் வளர்ந்து வருகின்றதை பற்றி அந்த நிலைதான் இறைவனுக்கும் இறைநிலை அடைந்தவர்களுக்கும் இறைவனாக உருவகப்படுத்தப்பட்டு எங்களுக்குள் திணிக்கப்படுகின்ற தற்காலிக வழிபாட்டு முறைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை சரியாக அறிந்து கொள்ள முடியாமல் நாங்கள் திணறுகின்றோம். இன்றைக்கு சைவத்தின் பாதையிலே புதிய புதிய தெய்வங்கள், புதிய புதிய தெய்வமாக்கப்பட்ட அம்சங்கள் புகுத்தப்படுகின்றன. அடிப்படையிலே இறைவன் பிறப்பில்லாமல் என்கின்ற தெளிவுகளுக்கு ஏற்படுகின்ற போது நாங்கள் மாயைக்குள்ளே ஒரு காலம் மயங்கிக் கொள்ள மாட்டோம். புதியவர்களை தேடி ஓட மாட்டோம். இருக்கின்ற அத்தனை பெருமையையும் பழமையையும் நாங்கள் வளர்ந்தெடுத்து திண்டாட மாட்டோம். இது அடிப்படையில் ஆக பிறப்பு என்பது எங்களுக்கானது, ஆன்மாக்களுக்கான இறைவனுடைய துணையினால் இறைவனுடைய சக்தியினுடைய ஆற்றலினால் மாயினால் நாங்கள் கண்டு கரண புகழ போகங்களை பெற்றுக் கொள்ளுகின்றோம். இது எங்களுக்கு சைவ சித்தாந்தம் அடிப்படையிலே கற்றுத் தருவது. தனு என்பது எங்களுடைய உடல், கரணங்கள் எங்களுடைய உடலை இயக்குகின்ற எங்களுடைய சக்தி, புகழம் இந்த உலக போகங்கள் நாங்கள் அனுபவிக்கின்ற அத்தனை செல்வங்களும் இவை அனைத்தும் இறைவனுடைய அருட்சக்தியால் சக்தியினுடைய வெளிப்பாட்டால் மாயங்களை கொண்டு இங்கே நாங்கள் பெற்று உணர்ந்து புறத்து அனுபவிப்பது. இரண்டாவது அவதாரம். சைவ கோட்பாட்டிலே அவதாரம் என்கின்ற நிலை இல்லை. இன்றைய சில பேச்சாளர்கள், சில அறிஞர்கள் சிவனுடைய அவதாரம் அனுமன், சிவனுடைய அவதாரம் பாபா என்கிற கதைகளை எல்லாவற்றையும் தங்களுடைய இஷ்டத்துக்கு அழைத்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார். சைவ மூலாதாரத்திலே அவதார கோட்பாடு இல்லை. சிவன் பிறப்பிலி, பிறப்பிலி, யாக்கை இல்லாதவன். அவன் தன்னுடைய அருட்சக்தியை அதிகாரம் மீது கொண்ட பெருங்கரையினால் மாற்று வடிவங்களுக்கு உட்பட்டு தோன்றி இருக்கின்றானே ஒழிய ஒரு காலமும் அவதரிப்பதில்லை. இது சைவத்தினுடைய அடிப்படை தத்துவம். ஆக இறைவன் பிறப்பில்லாதவர், அவர் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, அவர் அவதரிப்பதும் இல்லை. இந்த இரண்டு நிலைகளுடைய அடிப்படை விளங்குகின்ற போது மூன்றாவது வினாவது அப்ப எப்படியாக இறைவனுடைய உருவங்களை நாங்கள் சித்தரித்துக் கொள்ளுகிறோம். இந்த தோற்றம் நாங்கள் இயல்பாக என்னுடைய காலை வேளையிலே சூரியன் கிழக்கு வானிலே தோன்றுகின்றான், மாலையிலே மறைகின்றான்.
இந்த இடத்திலே நாங்கள் சூரியன் பிறக்கின்றான், சூரியன் அவதரிக்கின்றான் என்று சொல்வதில்லை. சூரியன் உதயமாகின்றான், சூரியன் தோன்றுகின்றான். இருக்கின்ற ஒன்று அங்கே மறைபொருளாகி மீண்டும் நம்மளுக்கு உதயமாகின்றது. அந்த உதயத்தை நாங்கள் உதயம் தோற்றம் என்றுதான் கற்பிக்கின்றோம். அது பிறப்பு என்று சொல்லியோ அவதாரம் என்று சொல்லுகின்ற சிந்தனைக்குள்ளோ நாங்கள் ஆட்படுவதில்லை. இதனால்தான் காளிதாசர் முருகப்பெருமானுடைய வரலாற்றை கூறுகின்ற தன்னுடைய இலக்கியத்திற்கு குமார சம்பவம் சொன்னார். குமார பிறப்பு என்றோ குமார அவதாரம் என்றோ அவர் பெயர் சூட்டவில்லை. கச்சியப்பசுவாச்சாரியர் கூட கந்தபுராணத்தில் முருகனுடைய உதயத்தை, முருகனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த காண்டத்திற்கு, அந்த பகுதிக்கு உற்பத்தி காண்டம் என்றுதான் பெயர் வைத்துள்ளார். அங்கே முருகன் பிறப்பு காண்டம் என்று சொல்லியோ முருகன் அவதார காண்டம் என்று சொல்லி அதற்கு பெயர் அமைக்கவில்லை. அவர் உற்பத்தி காண்டம் என்றுதான் சொல்லுகிறார். நம்முடைய முருகனுடைய தோற்ற வரலாறு, அவருடைய உதய வரலாறு நாங்கள் சிறு வயதிலிருந்து கேட்டு அறிந்து பழக்கப்பட்ட ஒன்று. சூரபத்மனுடைய சகோதரர்களுடையதான அட்டூழியங்கள், அநியாயங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அதை கட்டச்செடியிலே செல்லுகின்ற சமயத்திலே வீரர்கள் மனிதர்கள் எல்லோரும் துன்புறுகிறார்கள். துன்புறுகிறவர்கள் இறைவனை நோக்கி செல்லுகிறார்கள். அங்கே இறைவனிடம் தங்களுடைய வேண்டுதலை கொண்டிருக்கிறார். எப்படி வேண்டுகிறார்கள்? உன்னை போல ஒருவன் வேண்டும். பொதுவாக நாங்கள் தந்தையை போல மகன் இருக்கின்ற சமயத்திலே ஒரு சொல்லை தவறாமல் பயன்படுத்திக் கொள்வோம். அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது. நாங்கள் இயல்பாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிற சொல். அப்பாவினுடைய குணாதிசயங்களிலே, அப்பாவினுடைய உருவத் தோற்றத்திலே, அப்பாவினுடைய செயற்பாட்டிலே பிள்ளை ஒன்று பிறந்து இருக்கின்ற நிலையிலே நாங்கள் அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது என்று சொல்லி இயல்பாக சொல்லிக் கொள்வோம். இங்கே தேவர்கள் தியான நிலையிலே இருந்து நன்னதனத்திற்கு பின்னர் இந்த சிவபெருமானிடம் தங்களுடைய வேண்டுதலை முன்வைக்கின்றார்கள். தங்களுக்கு இந்த சூரன், மன்னன், சிங்கமுகன், தாரகாசுரன் சொல்லப்படுகின்ற அந்த 4 நிலைப்பட்ட அசுரர்களிடமிருந்து முடிவு வேண்டும். அவர்களிடமிருந்து எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி காத்துக் கொள்வதற்கு ஒருவர் வேண்டும். அந்த ஒருவர் நீராகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வேண்டுதல். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்த நின்ற விமலா ஓர் குமரன் தன்னை நீ தர வேண்டும். நின்பால் நின்னையே வியத்தல் என்றார். ஆதியானவனே, நடுவானவனே, ஈரான் முக்காலத்திற்குமான நிலை திரிசூலத்தினுடைய வெளிப்பாடு எங்களுக்கு அல்ல. இறந்த காலம், அதிலிருந்து மறைந்து எதிர்காலம், நடுவில் இருப்பது நிகழ்காலம். இப்ப முக்காலமாக எங்களுக்கு அமைந்திருப்பவனே, ஆதியாகவும் நடுவாகவும் முதலாகவும் இருப்பவனே, அருவமானவனே, உருவமானவன். உருவமற்ற நிலையிலே அருவாக எல்லாவற்றையும் கடந்த தெய்வமாக இருந்து உருவிலேயே எங்களை காத்திருந்து கொண்டு இருப்பவனே, ஒப்பும் ஒப்பாரற்ற விற்றாரற்ற பொருளாக இருப்பவனே, ஏதுவும் கடல், ஏதுவும் வரவும் போக்கும். திருவாசகத்திலே மாணிக்கவாச சுவாமிகள் சொல்வார், போக்கும் வரவும் புணர்வும் இல்லா பூமி. போக்கும் வரவும் பிறப்பும் இறப்பும் நாங்கள் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப, நாங்கள் செய்கின்ற நன்மைகளுக்கு ஏற்ப, நாங்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த உடலை விட்டு நாம் போகின்றது. அந்த உடலுக்குள் வருகின்றது. மீண்டும் அந்த நிலையிலே அது போக்கும் வரவுமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக போக்கும் வரவும் புணர்வும் இந்த உடலுடன் புணர்ந்து மீண்டும் மீண்டும் இன்ப துன்பவர்களை அனுபவிக்கின்ற செயல் யாருக்கானது? ஆன்மாவுக்கானது, அது இறைவனுக்கு அல்ல. கச்சியப்பசுவாச்சாரியர் சொல்றார், போக்கும் வரவும் இன்பமும் துன்பமும் அவன் ஆனந்தமயமான பேராற்றலுடைய. அதனால்தான் உலகை நாங்கள் சச்சிதானந்தம் என்று சொல்லி சொல்கிறோம். அவை இன்பமும் துன்பமும் இல்லாத வேதம் கடந்த நின்ற விமலா, வேத தத்துவங்கள் எல்லாவற்றையும் தாண்டி மெய்ப்பொருளாக நின்று உலகின்ற விமலனி, ஒளியானவனி, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். எங்களை காத்துக் கொள்வதற்காக, எங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக, இந்த துன்பங்களில் இருந்து எங்களை விடுவித்துக் கொள்வதற்காக ஒரு குமரன் எங்களுக்கு வேண்டும். அதுவும் நின்பால் நின்னையே நிகழ்த்து. உன்னிடத்தில்
அது நீயாக இருக்க வேண்டும், உன்னை போலவே இருக்க வேண்டும். இது கச்சியப்ப சுவாச்சாரியார் தேவர்கள் சிவபெருமானிடம் வைத்த முன்மொழிவாக அவர்கள் எப்படியான குணத்தை தங்களுக்கு வேண்டும் என்ற கேள்வியாக எங்களுக்கு எடுத்து தருகின்றது. இப்பொழுது இறைவன் பார்க்கிறார், அவருடைய வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து தீப்பொறிகளிலே இருந்து அந்த குமாரனை உதயமாக்கியுள்ளார். இறைவனுடைய சக்தி வெளிப்படுகின்ற இடத்தில் இருந்து அல்ல, வெளிப்படுகின்ற நோக்கத்திலே அது ஆக்கவும் அழிக்கவும் கூடியதாக இருக்கும். தேவர்கள் தட்சணாமூர்த்தியாக தியானம் இருந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானை துயிலெழுப்பதற்காக தங்களுடைய வேண்டுகோளை முன்னெடுப்பதற்காக மன்மதனை அனுப்புகிறார்கள். கோபம் கொண்ட சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அந்த கதிர்கள் அந்த மன்மதனை சுற்றினைக்கு அழைத்து வருகின்றன. அதே நாளில் அவர்கள் நடிப்பு கேட்ட மீண்டும் அவருடைய வேண்டுகோளை தங்களுக்கான அந்த பிராயச்சித்தத்தை தங்களை காத்துக் கொள்ள வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்ற சமயத்திலே அதே நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஒளிக்கதிர்கள் ஆக்க சக்தியாக உருவாக்கிக் கொள்கின்றன. இறைவனுக்கே உரிய பேராற்றல். வெளிப்படுகின்ற சக்தியை ஆக்க சக்தியாகவோ அழிக்கும் சக்தியாகவோ மாற்றுகின்ற வெளிப்படுத்துகின்ற தன்மை அங்கே இறைவனுக்கு ஒரு தனித்துவம். அந்த தனித்துவம் இங்கே உற்பத்தி காலத்திலே கச்சியப்ப சுவாச்சாரியாரை அடுத்தடுத்த உலகங்களிலே எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மன்மதன் நெருப்பிலே மன்மதனை அழிக்க பயன்படுத்தப்பட்ட அதே நெற்றிக்கண்ணுடைய ஒளிச்சுடர்கள் பெருமானுடைய தோற்றத்திலே அவருடைய வெளிப்பாடாக அவருடைய அழுத்தம் சக்தியாக வெளிப்படுத்தி நிற்பது அவருடைய பேராற்றல். இப்ப அந்த பேராற்றலுடைய வெளிப்பாடு அங்கே ஆகாயம், நிலம், நீர், தீ, காற்று என்று சொல்லுகின்ற பஞ்சபூதங்களினால் காக்கப்பட்டு இறுதியாக சரவண பொய்கையை வந்து குமாரனாக உதித்து விட்டது. உதித்த குமாரன் எப்படி இருக்கின்றான்? செங்கடல் மேனியன் தீயின் மன்னனாய் தந்தனன் குமாரன் தனது கண்ணினான் உயிர்த்திட யாமெல்லாம். இது உங்களுக்கு கச்சியப்ப சுவாச்சாரியார் சொல்லுவார். செங்கடல் மேனியன் சிவந்த நெருப்பு போன்ற மேனியினுடையவனாக விளங்குகின்ற சிவபெருமான் இன்றைய ஆலயங்களிலும் உருவங்களிலும் பார்த்தால் நாங்கள் பாவம் குமாரதேவியா கஷ்டப்பட்டு கழுத்திலே பாட்டிய நெஞ்சை உடல் உருவம் பெற செய்திருக்கிறோம். பெருமான் செங்கடல் மேனியன் செம்மையானவர். அவருடைய கழுத்திலே ஆலகால விஷம் உயர்வினால் நிறுத்தப்பட்டிருந்த போது அவருடைய கழுத்து நீளமாகியது. இன்றைய தர்ம வேலைக்காக தங்களுடைய இஷ்டத்திற்கு சிவபெருமானை நீலகரமாக்கி விரும்பினார்கள். அந்த செங்கடல் மேனியின் தீயின் மன்னனாய் தந்தனன். செங்கடல் மேனியனுடைய மகன் ஒருவருடைய நலவும் என்ன அதே சொல்லி தீயின் மன்னனாய் நெருப்பின் மன்னனாக தந்தனான் யாரை குமாரனை தன்னுடைய மகனை தனது கண்ணினால் குமாரனை தந்தின நீ தந்தால் உயிர்த்திட யாமெல்லாம் நாங்கள் எல்லாம் உயிரி பெறுவதற்கு, இந்த ஆன்மாக்கள் உயிரி பெறுவதற்கு, பிறப்பாப்பிலே உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்கான வீடு பேச்சை கொடுப்பதற்கு, அவற்றை நல்வழிப்படுத்தி அருள்வதற்காக அந்த இறைவன் தன்னுடைய குமாரனை உயிர்த்தான், குமாரனாக தோன்றினான். இந்த தோன்றிய குமாரனுடைய அழகை அந்த சரவண பொய்கையிலே தாமரை கடலிலே அந்த குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. கச்சியப்பர் அழகாக சொல்லியிருப்பார் அந்த காட்சி. ஒரு நீர்நிலையிலே தாமரை இருக்கின்றது. தாமரையினுடைய கொண்டிருக்கின்ற பொய்கையினுடைய அலைகள் அங்கே ஆர்ப்பரிக்கின்றது. அலைகள் எழுகின்ற பொழுது எழுகின்ற நீர் துளிகள் அந்த இலையின் மீது பட்டுவிடுகின்றன. அந்த காட்சியை கற்பனையினுடைய ரசனையை இயற்கையின் வெளிப்பாடாக கச்சியப்பர் கண்ணுள் கொண்டு வருகிறார். அந்த சரவண பொய்கையிலே இலைகள் மீது விழுந்திருக்கின்ற நீர்த்துளிகள் எல்லாம் வானத்து நட்சத்திரங்கள் போல இருக்கின்றன. அங்கே மிதந்து வருகின்ற நீர்ப்பாசிகள் எல்லாமே கருமுகில் கூட்டங்கள் போல காட்சியாயிருக்கின்றன. கருமுகில் கூட்டங்களையும் தாண்டி நட்சத்திரங்கள் அங்கே மின்னிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அங்கே பூத்திருக்கின்ற தாமரை மலர்கள் எல்லாம் ஆயிரம் சூரியன்களாக பட்டொளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அத்தனை சூரியன்களுக்கும் மூல சூரியனாக ஆதி சூரியன்
அந்த முருகப் பெருமான் வீற்றிருக்கின்ற அதன் வகை படுத்திருக்கின்ற தாமரை மலர் ஒளி வீசிக் கொண்டிருக்க அங்கே இருப்பவர் முருகனா சிவனா என்கின்ற வேறுபாட்டை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த குழந்தை அந்த தாமரை மலர் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை எங்களுக்கு கச்சியப்ப சுவாமியார் சொல்லுவார். எப்பொழுது அந்த குழந்தை தோன்றிவிட்டது, தோன்றிய குழந்தை சிவ வடிவமாக சிவத்தினுடைய அம்சமாக சரவண பொய்கையிலே அங்கே மகிழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றது. அந்த விளையாடிக் கொண்டிருக்கின்ற குழந்தை எப்படி இருக்கின்றது? அதுக்குமானவரை அவரே எங்களுக்கான அழகிய தமிழை எளிமையாக சொல்லுகிறார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களால் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகியே. இறைவன் அருவமானவன், அவன் குணங்குறைகளுக்கு அப்பாற்பட்டவன். குணமிலன் குறியிலன் குணம் குறிகள் என்கின்ற நிலையிலே அருவஸ்வரூபமாக அவை சொரூப நிலையிலே எல்லாவற்றையும் கடந்த பேருடன் சக்தியாக இருக்கின்ற இறைவன் எங்களுக்காக இந்த ஆன்மாக்கள் மீது கொண்ட பெருந்தரையினால் நற்குணங்கள் திருமேனிகள் ஐந்தொழிகள் என்றவற்றை புரிகின்ற தன்மையிலே அவன் உருவமாகி உருவம் பெறுகிறான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஏழெண் அநேகன் இறைவனடி வாழ்ந்து இது மாணிக்க வாசகர் சொன்னார். அனாதியாகவும் ஆதியனாதியாக எல்லாவற்றையும் விடுபட்ட மூலப்பொருளாகவும் அதே நேரம் நாங்கள் பார்க்கின்ற முருகனாகவோ விநாயகனாகவோ பார்வதியாகவோ சக்தியாகவோ பிரம்மாவாகவோ விஷ்ணுவாகவோ அத்தனை நிலையிலும் பலபொருளாகவும் ஒன்றாகும். அத்தனையில் தாங்கிய ஏழெண் அநேகன் இறைவனடி வாழ்க அத்தனையும் தாண்டிய வேதப்பொருளாகவும் இருக்கின்றவன் அறிவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இவை எல்லாவற்றுக்கும் மூலமாய் ஒரு பொருளாக இருக்கின்றவன் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பு அதுவோ மேனியாகி அந்த பிரம்மமாய் நிற்கின்ற மூலமாய் நிற்கின்ற இறைவனிடமிருந்து தோன்றிய பேரொளி பிரபாவம் சோதி பிளம்பு ஒரு உடலில் பெற்றுக் கொள்கின்றது மேனி. சோதி பிளப்போர் மேனியாகி கரணிகோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான். அப்படியாக தோன்றிய அந்த உருவம் 5 முகத்திலிருந்து 6 முகமாகின்றது. கரணிகோர் முகங்கள் 6. எம்பெருமான் ஈசனுக்கு 6 முகங்கள். ஈசானம், தற்புருஷம், அகோரம், காமதேவம், சத்தியோசாரம் என்று சொல்லப்படுகின்ற 5 முகங்களுக்கு அப்பால் ஞானிகள் முனிவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய பேராற்றலை ஒன்றுபடுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய அகோமுகம் என்கின்ற 6வது முகம் தான் அத்தனை பேரையும் காட்டு வச்சிருக்கின்ற கருணை முகம். அந்த 6 முகங்களிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் 6 முகங்களை கொண்ட உருவமாகி 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டவனாக வருகின்றான். ஏன் வருகின்றான்? ஒரு திரு முருகன் வந்தாண்டு உதித்தனன் உலகிய. இங்கே உலகு என்பது உலகம் என்பது ஆகுபெயர். தமிழ் இலக்கணம் அழகான ஒரு இலக்கணத்தரமாக இந்த ஆகுபெயரை கற்றுக்கிறோம். 16 வகையான ஆகுபெயர்கள் அடிப்படையிலே 6 இருக்கும். ஒன்றின் பெயர் இன்னொன்றுக்கு ஆகிறது. இங்கே உலகம் என்பது இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களை குறிக்கின்றது. இயல்பாக நாங்கள் சொன்னால் ஒரு விளையாட்டு துடுப்பாட்டத்திலே இலங்கையை வெற்றி பெற்றது, இலங்கை வென்றது என்று சொன்னால் 4 விளையாடுகள் அங்கே இருந்த வீரர்கள். அதுபோலத்தான் இங்கே கட்சியப்பர் அடையாளப்படுத்துகிறார். உதித்தனன் உலகமுடைய இந்த உலகத்திலே வாழ்கின்ற உயிரினங்கள் ரட்சிப்பதற்காக, இந்த உயிரினங்கள் உயிர் பெறுவதற்காக அந்த முருகன் இங்கே தோன்றுகின்றான், உதிக்கின்றான், பிறக்கின்றான். இந்த இடத்திலும் ஆயிரத்திலேயே ஐரோப்பிய தேசத்திலே ஒரு முருகன் ஆலயத்திலே அங்கே பூசை செய்கின்ற பூசாரிகள் பிராமணர்கள் அந்த ஆலய அலங்காரங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு கேட் கட்டி தமிழகத்தை முருகன் அந்த பாட்டு பாடி கேட் கட்டி இருக்கிறார். இந்த அவையாகி நமக்கு சொல்லுது.
கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய சமயத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் இங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நின்று நிதானித்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். புறப்புறப்பட்ட இறைவனுக்கு இறையை உருவாக தோற்றுவித்த ஒருவனுக்கு அந்த இறைவன் உருவ வடிவாக இருந்து எங்களுக்காக அருள்வாய்க்கின்ற ஆலயத்திலே கேட்பைத்து அந்த ஆலயத்தை வழிபடுத்துகின்ற எங்களை நெறிப்படுத்த வேண்டிய ஒரு மதகுருவும் இணைந்து நின்று ஒரு தவறை செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த கண்ணை தட்டி கேட்க யாரும் இருக்கின்ற அந்த இருமாப்பிலே வந்தவும் அது நிச்சயமாக நீக்கப்பட வேண்டியது. எளியோருக்கு சரியான கருத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையை பெரியவர்கள் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவன் முருகனோடு இணைந்தவரா, ஒருவரா அல்லது வேறானவரா என்பதையும் எங்களுக்கு தனியை புராணம் சிவன் கூற்றாகவே எடுத்துச் சொல்லுகின்றது. செம்மை ஞான சக்தி திருவுருள் கொண்ட சமன் எம்மின் வேறென்ன யான் இவனின் வேறென்னே கண்டீர். திருத்தணிகை புராணத்திலே எம்பெருமான் சிவகானுடைய கூற்றாகவே முருகன் வேறு சிவன் வேறு அல்ல, இருவரும் ஒருவரே என்கின்ற அந்த அடிப்படையை எங்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். செம்மை ஞான சக்தி திருவுருள் கொண்ட சமன் ஞான ரூபமாக அறிவு ரூபமாக நம்மை ஆட்படுத்துகின்ற அருட்பெரும் சக்தியாக உருக்கொண்டு தோன்றியிருக்கின்ற அந்த ஆறுமுகங்களும் 12 கொண்டனும் முடித்திருக்கின்ற முருகப்பெருமான் எம்மின் வேறென்னன் யான் இவனின் வேறெல்லோம் கண்டீர். அவன் வேறு நான் வேறு அல்ல, நான் அவன் ஒன்றே என்று சொல்லி அந்த கூற்றினை திருத்தணிகை புராணம் உங்களுக்கு சொல்லுகிறது. இதுவே இன்னும் மீண்டும் அனைத்து புராணத்திலேயே உருவம் வேறென்று 5 முகம் 4 முகம் நின்று போதும் திருவுருவம் 2 மட்டும் சிவமெனும் யானையை மன்ற கொள்ளிலா உயிராய் நிற்போம். அவன் 5 முகமாக இருந்தாலும் 6 முகமாக இருந்தாலும் அந்த 2லும் சிவமெனும் சக்தியை உயிராய் நின்று இயற்றுகின்றது என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறது. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த எளிமையான உதாரணம் மோதகமும் கொழுக்கட்டை. உள்ளுடல் ஒன்றுதான், உருட்டினால் மோதகம், தட்டி பிடித்து விட்டால் கொழுக்கட்டை. அதே பாசிப்பயிறு, அதே தேங்காய், அதே சர்க்கரை, அதே சுவை. அந்த தமிழில் தான் எங்களுக்கு கந்தக்கடவுளுக்கும் அப்பனுக்கும் சுப்பனுக்கும் இடையிலான வேறுபாட்டை, அப்பனுக்கும் சுப்பனுக்கும் இடையிலான தொடர்பை, அப்பனாட்கள் என்ற நிலத்தில் எப்படி சுப்பிரமணியன் என்று ஆட்கொள்வார் என்ற அடிப்படை தத்துவங்களை எங்களுடைய சைவம் உங்களுக்கு போதித்து இருக்கிறது. அப்படியாக போட்டி இருக்கின்ற அந்த இறைவன் 6 கடவுள், அந்த 6 முகம் அப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஐயா பஞ்சபுராணத்துடைய இறுதியிலே திருக்குறள் ஓதினார். 7 மயில் 7 விலை 6 முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்களிலே தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட்ட சூரனை மறைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. 6 முகம் ஆன பொருள் நீ அருள். இந்த 6 முகங்களும் எப்படி இருக்கின்றது? ஒன்று மனிதருக்கு விளையாடிய முகம், ஒன்றே ஏகாதி முற்றும் பொருளிலே நிறைவு செய்திருக்கின்றார் அருகிரிநாதர். பார்வனுடைய 6 முகங்களிலே ஒரு முகம் அப்படி இருக்கின்றது. 7 மனிதரை விளையாடு முகம் ஒன்று. அது மனிதரை விளையாடி மகிழ்கின்ற பேரானந்த பொருளாக இருக்கின்றது. ஈசனுடன் ஞானமோடு பேசும் முகம் ஒன்று. ஞானத்தின் வழிவாக வேதத்தின் முதலாக வேதத்தின் வழியாக அவனாக வைத்திருக்கின்றவன் சிவன். அந்த சிவபெருமானுக்கு வேதத்தினுடைய தத்துவத்தை, யோகார தத்துவத்தை உணர்த்தி ஞானத்தை பேசி அங்கே அப்பனுக்கு சுவாமிநாதனாக மாறிய ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம், கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே. முருகனுக்கு 6 முகங்கள், 12 செவிகள். அத்தனை திக்கிகளிலும் அத்தனை செவிகளும் அங்கே அடியவர்கள் கூறுகின்ற கூறுதல்களை, அவர்களுடைய துயரங்களை, அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்றி கூறும் அடியார்களை தீர்த்த முகம். தன்னை நாடி வருவோருக்கு, வேண்டுவோருக்கு வேண்டுகின்ற நிலையிருக்கின்ற அவருடைய எண்ணங்களை வினைகளை போக்குகின்ற முகம் ஒன்று. குன்றுருவாய் வேல்
வாங்கி நின்ற முகமும், குண்டுருவாய் என்ற அசுரனை வேளால் வாங்கியவன் குண்டுருவான வேலை வாங்கி நின்றவன் என்ற தன்மையிலே வேலை கொண்டு வேளால் வினை வாங்குகின்ற தன்மையிலே வீற்றிருக்கின்ற முகமுறை. குண்டுருவாய் வேல் வாங்கி நின்ற முகமுறை, மாறுபட்ட சூரனை வதைத்த முகமும், சூரன் பத்மன் என்கின்ற இரண்டு நிலைகளிலும் ஆணவம் என்கின்ற நலப்பிடிப்பினால் மாயாவாதத்தினால் தன் உறுநிலைகளை மாறுபட்டுக் கொண்டு மாபெரமாய் நின்றவன். அப்படி மாறுபட்டு நின்ற முருகனுடைய நலத்தை, அவனுடைய வினையை வதைத்ததாகிய முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. தன்னை நினைத்தொழில் வழிபட்ட வழியை அவள் பாணியிலேயே அவளுக்கு அவளை வெற்றாமலாக வேளாக சென்று அவளை மணந்து கொண்ட அந்த முகம் ஒன்று. காதலால் அழிவால் ஆர்ப்பரிப்பால் மீண்டு கொள்ளுகின்ற முகம் ஒன்று. ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருளாசனம் அமர்ந்த பெருமான். இத்தனையும் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். நான் ஏதோ எனக்கு தெரிகிறத சொல்றேன், ஆனால் நீ ஏன் ஆறு முகத்துடன் இருக்கின்றாய் என்பதை முழுவா நீதான் எனக்கு சொல்ல வேண்டும். ஞான பண்டிதனை, குருவானவனை, இதை ஆட்கொள்ளுகின்ற பெறப்பொருளை, உன்னுடைய தோற்றத்தினுடைய தன்மையை, என்னுடைய வழிபாட்டினுடைய தன்மையை நீயே அறிவாய். நீ அறிந்த ஞானத்தை எனக்கு காட்டு. ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமான், ஆதியான அருணாசலத்தினுடைய வடிவாக அமர்ந்திருப்பவனே என்று சொல்லி அன்னகிரிநாதர்களுக்கு அழகாக அந்த முருகனுடைய உதிப்பினை, அவனுடைய தோற்றத்தினுடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு தன்னுடைய அந்த ரசனையோடு எடுத்துச் சொல்லுகிறார். இந்த முருக இலக்கியங்கள் பேசியிருக்கின்ற முருகப்பெருமானுடைய உதயத்தை, தோற்றத்தை ஒரு சைவ சித்தாந்தவாதி சைவத்தினுடைய சிவபெருமானுடைய மேன்மையை நமக்கு எடுத்துரைத்த அருணந்தி சிவாச்சாரியருடைய பார்வையிலே எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நோக்கினால், அவர் சிறுஞான சித்தியாருடைய காப்பு செய்தியிலே 3வது பாடலிலே முருகப்பெருமானுடைய தோற்றம், அவருடைய உதிப்பு எப்படி இருக்கிறது என்பதை எங்களுக்கு அழகாக சொல்லுகிறார். அஜுமதை ஆகமம் அஜங்களை நூல் தெரிந்த அகத்தியனுள் அகத்தியனுக்கு ஓர்த்துரைக்கும் அருக்குருவாய் பொருளை. எங்களுடைய புராண இதிகாச கலைஞர்களிலும் தமிழுடைய தொன்மையிலும் நிலைப்பெறா நீங்கா இடம் பிடித்தவர் அகத்திய முனிவர். நாங்கள் குறுமுனி என்று அடையாளப்படுத்திக் கொள்வோம். அப்ப ஆகமங்கள், அறக்கலைகள், ஞான வேத நூல்கள் அத்தனையும் கற்றுவைத்த அந்த அகத்தியனுக்கு குருவாய் வந்த குருளை ஒரு சிறுவனாக, துறை சிறுவனாக தோன்றி அந்த அகத்தியனுக்கே குருவாக இருந்தவன் திருமலைகள் மாமுனிவர் முனி. வேத திருமலைகள் எல்லாவற்றையும் கற்றுணர்ந்து ஓதுகின்ற பெரிய பெரிய முனிவர்களுக்கு எல்லாம் முனிவனானவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். இங்கே இறைவனால் வகுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற இந்திரலக்ஷ்மி வர்ணன் முதலான அத்தனை தேவர்களுக்கும் தலைவனாக, தேவ சேனாதிபதியாக வீற்றிருப்பவன், தேவர்களுக்கு தந்தேவன். சிவன் அருள் சீர் திருமகளை எம்பெருமான் சிவபெருமானுடைய அருள் வடிவமாக அருளிலே சேர்ந்த குழந்தையாக அவதரித்துக் கொண்டவன், அவருடைய தோற்றுவாயாக உதித்தவன், தவநிலைக்கோ தெய்வம், அவனை விரும்பி வேண்டி தவம் செய்து வழிபடுவோர்க்கெல்லாம் தெய்வமானவன். இத்தகைய அந்த முருகப்பெருமானை பொது மறையார் கடல் வீரர்க்கெல்லாம் வீரனானவனை, யுத்தங்களிலே நின்று போற்றுகின்ற அத்தனை அசகாய சூழலுக்கெல்லாம் தலைவனான வீராதி வீரனாக விளங்குகின்ற முருகப்பெருமானை எப்படி நாங்கள் வழிபடலாம்? நிறைய கோடிகளிலே காசுகளை கொட்டி கோபுரங்கள் கட்டி மாட மாளிகைகள் கட்டி வழிபட வேண்டுமா? அல்லது பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து பாதணிகளில் கொண்டு அங்கே பஞ்சாமந்த புனை கொண்டு அத்தனை திரவியங்களை கொட்டி லட்சக்கணக்கிலே நாங்கள் அவசரங்களை செய்து கொள்ள வேண்டுமா? அல்லது உடலை நிறுத்தி இன்று மாற்று வடிவங்களுக்கு உட்படுத்தி இருக்கின்ற காவடியாக இன்று கேலி கூட்டாக மாறி எங்களுடைய சமயத்தினுடைய சிறப்பு அடையாளமாக மாறிக்கொண்டு
வில்லுகள் பூட்டி கத்திகள் கொடுத்து காவடி ஆடித்தால் அந்த முருகனுக்கான வழிபாட்டை நாங்கள் முன்னெடுக்க வேண்டுமா? இத்தனையும் தாண்டி எங்களுடைய உடலை வெற்றி செய்கின்ற வழிபாட்டிலும் தூணீர் கொண்டு சீவாது போற்றும் அடியார்கள் கடுமறையா வகையிலிருந்து கதிவழங்கும் கந்தன் என்று சொல்லுகிறார். திருமந்திரத்திலே திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார், புண்ணியம் செய்தார்க்கும் பூவுக்கு நீரும். இறைவனை வழிபடுவதற்கு அந்த இறைவனுடைய பாதங்களை நாங்கள் தொட்டு புணர்ந்து அவருக்கான அருளங்களை செய்வதற்கு நாங்கள் சார்ப்பதற்கான பூவோ நீரோ எல்லாருக்கும் கிடைக்கிறதா? அதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். யாருக்குமா அதற்கு ஒரு பிரச்சனை. அதை திருமூலத்தில் மந்திரத்திலே வலியுறுத்தியிருப்பார். இறைவனை வழிபடுவதற்கு ஒரு பச்சையை போடும். எந்த இலை என்றும் சொல்லவில்லை. ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு இலை இருக்கின்றது. விநாயகர் என்றால் அகம்புல் வெள்ளை, சிவன் என்றால் எங்களுக்கு தெய்வம் இலை, அம்மன் என்றால் வேப்பம் இலை, முருகன் என்றால் கடம்பை இலை என்று சொல்கிற தன்மையிலே இலைகளை நாங்கள் வகுத்து இறைவனுடைய தன்மையிலே வழிபட்டிருந்தாலும் இந்த இலை என்பதை திருமந்திரப்பான்னு சொல்லவில்லை. யாவருக்குமா ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையும் ஆளுக்கு கிடைக்கும். புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் பூண்டு நீரும். இங்கே அனந்த சிவாச்சாரியார் வலியுறுத்துகின்றார், பூநீர் கொண்டு மேவாது போற்றும் அடியவர். பூவையும் நீரையும் கொண்டே அவருடைய திருவடிகளை போற்றுகின்ற அடியவர்களுடைய கஜமறையாவை மீண்டும் கருவுதல் பிறப்பு மீண்டும் பிறக்காத நிலையை கொடுத்து கதி வழங்கும் தெய்வம். அவன் நெற்கதியை வழங்கக்கூடிய தெய்வம். ஆக இறைவனை நாங்கள் எங்களை வருத்தி வழங்குவதிலும் அதற்கு நாங்கள் எங்களுடைய உடலை வருத்தி போற்றி வழிபடுவதிலும் எளிமையாக உடற்தூய்மையுடன் பூவையும் நீரையும் கொண்டு வழிபடுகின்ற பொழுது அவருடைய காலடிகளை நாங்கள் பற்றிக் கொள்கின்ற பொழுது அந்த பற்றுதல், அந்த முருகனுடைய திருவடிகளை நாங்கள் இறுகப் பற்றிக் கொள்கின்ற பிணைப்பு, அந்த கலியுக மதுரமே கலியுகத்தின் தெய்வமாகிய கந்தனுடைய பிடியிலிருந்து எங்களுக்கு எங்களுடைய சிவகதிப்பதை பெற்றுக் கொள்வதற்கான பாதையை திறந்துவிடும். மனச மலரடி கனவிலும் நனவிலும் மறவே இது அறநெறியாகும். தாமரை மலர் போன்ற அந்த முருகப்பெருமானுடைய பாதங்களை நான் நினைவில் மட்டுமல்ல கனவில் கூட மறக்க மாட்டேன் என்றுதான் அழகாக சொல்லியிருப்பார். நான் குருவால் ஆட்கொள்ளப்பட்ட சீடனம் அல்ல, சீடன்களை மையுணர்வை உணர்ந்து கொண்டவன் அல்ல, அதன் வழியிலே பயணித்தவன் அல்ல. போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூது, களவு என்கின்ற அத்தனை தீய குணங்களையும் கொண்டு அழைத்து திரிந்த என்னை, பள்ளியின் பின்னால் பித்தனாக திரிந்த என்னை ஆட்கொண்டு அருள்வாய்த்து காத்தவர் என்ற கந்தனி வண்ணச மலரடி கனவிலும் நினைவிலும் மறவி நான் சென்ற பாதை. அந்த பாதையிலிருந்து என்னை மாற்றி மனிதனாக்கி புனிதனாக்கி இருப்பது உன்னுடைய திருவடிகள். இந்த புனிதனாக்கி என்னை அருள்கொண்டு உன்னை பாட படித்து வைத்திருக்கின்ற உன்னுடைய திருவடிகளை நான் ஒருபொழுதும் மறவேன் என்பது அருணகிரியாருடைய வாக்கு. அந்த தன்மையிலே அவருடைய பாதங்களை நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த கலியுக வரதனை கந்தனை நாங்கள் உணர்ந்து படித்து போற்றுகின்ற பொழுது அவருடைய அருள் நிழல் இந்த உலக பிறப்பிலே உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆன்மாக்களுக்குமான அருட்புறமாக ஆன்ம வழியாக இருக்கு. அருமையான சௌந்தரராஜனுடைய குரலை ஒழித்த மிக அழகான ஒரு பழைய பாடல் அழகென்ற சொல்லுக்கு மூலம் இறுதி வரிகளை என்று சொல்லியிருப்பார். அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லை நான் இல்லையே முருகா. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லை நான் இல்லையே முருகா. கண்கண்ட தெய்வமே முருகா, எந்த கலியுக வரதனை அருளாரும் முருகா. அருமையானவர். நாங்கள் கண்கண்ட தெய்வமாக எங்களுடைய பாவ வினைகளை நம்மிடமிருந்து போக்கக்கூடிய நீக்கக்கூடிய தெய்வமாக கலியுக வரதனாக கலியுகத்தினுடைய தெய்வமாக இருப்பவன் கந்தன். முகங்கள் போற்றி முகம்பொழி கண்ணை போற்றி எவளும் துதிக்கின்ற ஈரார் கோகல் போற்றி காஞ்சி மாவடி வெகும் சம்பர் கலங்கை போற்றி அண்ணா செவலும் மயிலும் போற்றி திருக்கவே போற்றி போற்றி
பூச்சி என்று சொல்லி அவருடைய கண்ணீர்களை திருக்கவிலை அடிவர்களை சேவலை மயிலை நாங்கள் போற்றி வைத்தால் எங்களுடைய விழிக்கு துணையாக அவருடைய வெண்மலர் பாதங்கள், எங்களுடைய மொழிக்கு துணையாக அவருடைய முருகாய் என்கின்ற திருநாமங்கள், நாங்கள் செய்த பழிகள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கிக் கொள்வதற்கு துணையாக அவருடைய தண்ணீர் என்ற தோள்கள், செல்கின்ற வழியெல்லாம் துணையாகும் வழிவேலும் அவருடைய மகிழுமே விழிக்கு துணைகள் பொன்னெல் மலர் பாதங்கள் நெய்வகுண்டா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் கண்ணீர் தோள்களும் வழிக்கு துணை வழிகளிலும் செல்வோடும் மயூரனுமே. ஆக எங்களுடைய விழிக்கும் மொழிக்கும் மழைக்கும் வழிக்கும் துணை இருந்தால் காரணமா எங்களை வழிப்படுத்த வேண்டாமா? அந்த வழிப்படுத்துகின்ற ஆதி குருவாகவும் அனாதி குருவாகவும் வந்து அருள்கின்ற ஆட்களும் யாருக்கு இருக்கின்றால் முகப்பெருமானுக்கு. குருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருவாய் பணி. எங்களுடைய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அத்தனையாயும் தோன்றி குருவாக வந்து நல்வழி காட்டக்கூடிய அருட்பெரும் சக்தியாக வீற்றிருப்பவர் முருகப்பெருமானை என்று உணர்ந்து ஆறு கடந்தோழ்வாக ஆறுமுகம் வாகவற்றை கூசை நம்பியல்வாக குக்குடமாக செவ்வேல் அறியமங்கைவாக ஜாயினத்தின் வணக்கமாக மாயா வழிவாக வாகசீர் அடியாரை அந்த கந்தவேல் பெருமானையும் அவருடைய திருப்பாதங்களையும் அவருடைய அடியார் பெருமக்களையும் நாங்கள் போற்றி மனதிருந்த பொழுது கலியுக வரதன் எமக்காக உதித்தனின் அந்த உதித்த இறைவனை பாதங்களை கற்றிருந்த பொழுது கதி நிறைந்து கதிர் அழிந்து நாங்கள் சிவகதிப்பதை அழைத்துக் கொள்வது மெய்மை என கூறி அடியேனுடைய கருத்தை இதுவரை செய்வதற்கு அத்தனை நல்லுறங்களுக்கும் நன்றி பாராட்டி அடியே கூறி கருத்துகளில் ஏதாவது தவறு இருந்தால் அதை மன்னித்து திருத்தி அருள வேண்டி முடிவதற்கு நன்றி.